வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், ஒவ்வொரு சர்க்கத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் பதிவானது பெருவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணத்திலேயே ரொம்ப 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 அதி முக்கியமான பதிவாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சுந்தரகாண்டமானது இப்பொழுது பதிவிட்டு கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த ராமாயணத்தை எதுக்காக நம்ம சேனலில் பதிவிடுறோம் அப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் பிரதம சர்க்கமானது 1. ஹனுமத சமுத்திர தரணம். அதாவது ஸ்ரீ ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினாராம் என்கிற தலைப்பிலே 156வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே முதலாவதாக இந்த சுந்தரகாண்டத்தினுடைய செய்தி, தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியை சொல்லி வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய ஒரு செய்தி. நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தை தினந்தோறும் உங்களது கிரகத்திலே ஒலிக்க வைத்தீர்களேயானால், உத்தியோகம் நன்றாக படிச்சிருக்கா, உத்தியோகமானது சரிவர கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு இந்த ராமாயணத்தை கேட்டாலே, சுந்தரகாண்டத்தை கேட்டாலே, ஆனால் தினந்தோறும் கேட்கணும், உடனே அவளுக்கு உத்தியோகமானது கிடைக்கும். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவருக்கும் சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும், ஸ்ரீ ஹனுமார் ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகான் வந்தே வால்மீகி கோகிலம். ஆஞ்சநேயமதிவாட்டலானனம் காஞ்சனாத்ரீகமணீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிரமஸ்தகாஞ்சலிம் பாஷ்வவாரியம் பரிபூர்ணலோச்சனம் மாருதீன் நமத ராட்சசாந்தகம். மனோஜவம் மாருதுர்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं रोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च दर्शे जनकात्मजायै. नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः श्री सीतालक्ष्मण परशत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் சுந்தரகாண்டத்தில் பிரதம சர்க்கமானது 1. ஹனுமத
சமுத்திர தரணம், அதாவது ஸ்ரீ ஹனுமார் சமுத்திரத்தை தாண்டினாராம். 156வது ஸ்லோகம். ஏவமுக்தா ஹனுமதா சுரசா காமரூபிணி அப்ரவீன் நாதிவர்த்தேன்மாம் கச்சிதேஷ வரோ மமா. இந்த மாதிரி ஸ்ரீ ஹனுமாரால் இந்த மாதிரி சொல்லப்பட்டவளும் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளான சுரசையானவள் யாரும் இன்னும் மீறி செல்ல முடியாது, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படின்னுட்டு சொன்னாலாம் சுரசையானவள். தம் பிரயாந்தம் சமுத்வீக்ஷ்ய சுரசா வாக்கியமப்ரவீத் பலம் ஜிஜ்ஞாசமானா வை நாகமாதா ஹனுமதா. அதை கொஞ்சம் கூட தன்னுடைய காதிலேயே வாங்கி கொள்ளாமல் இவர் பாட்டுக்கும் தன்னுடைய சிந்தனை எதில் இருக்குது, சீதா பிராட்டியாரை பார்த்துடணும், கொண்டு போய் ராமபிரான்ட்ட ஒப்படைக்கணும், இல்லை சீதா பிராட்டை எங்கே இருக்காருங்கிற தகவலையாவது அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்தோடைய அவர் கொஞ்சம் கூட லட்சியமே பண்ணலையாம். பலத்தை அறிய விரும்பிய சர்ப்பங்களுடைய தாய் சுரசை சொன்னாலாம். அப்போ அனுமார்கிட்டக்க என்ன சொன்னா அப்படின்னா, பர்வேசிய வதனம் மேத்யா கந்தவியம் வானரோத்தமா வர ஏஷ புராத் தத்தோ மம தாத்ரேதி சத்வரா வியாதாய வக்திரம் விபுலம் ஸ்திதீதா சா மாருதே புரதா. அப்போ இந்த சுரசையானவள் சொல்கிற, வானரோத்தமனே ஹனுமாரே, இப்போதே நீ என்னோடய வாய்ப்புள்ள புகுந்து அதுக்கப்புறமா நீ வெளியே செல்லலாம். இது நான் பிறக்கும் பொழுதே பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட வரம் எனக்கு. நான் பிரம்மா கிட்ட பிறந்த உடனேயும் அவர்கிட்ட வரம் வேண்டி கேட்டிருந்தேன், அதனால் அவர் எனக்கு வரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முகத்தை இந்த சுரசையானவன் மிகவும் அகலமாக்கி கொண்டு ஸ்ரீ ஹனுமாருடைய எதிரில் போய் நின்றுந்தாளாம். ஏவமுக்த சுரசையா கிருத்தோ வானர புங்கவகா அப்ரவீத் குருவை வக்திரம் ஏனமாம் விஷயிஷ்யசே யுக்துத்வா சுரசாம் கிருத்தோ தசயோஜன மாயதாம் தசயோஜன விஸ்தாரோ பபூவ ஹனுமாம் ஸ்ததா. இந்த மாதிரி சுரசையினால் சொல்லப்பட்ட உடனேயே ஸ்ரீ ஹனுமாருக்கு ரொம்பவும் கோபம் வந்துதான். அப்போ உடனே ஹனுமார் சொன்னாராம் சுரசை கிட்டக, என்னை விழுங்குற அளவுக்கு நீ உன் வாயை திறந்துக்கோ அப்படின்னு சுரசை கிட்டக சொன்னார். உடனே என்ன பண்ணாலாம், இந்த சுரசையானவள் 10 யோஜனை வளர்ந்துருந்த சுரசை கிட்டக்க இந்த மாதிரி சொல்லிட்டு அதிகமான கோபம் கொண்ட ஸ்ரீ ஹனுமார் தன்னையும் 10 யோஜனை அகலமுடையவராக ஆக்கி கொண்டாராம். தம் திருஷ்டுவா மேக சங்காசம் தசயோஜனம் ஆயத்தம் சகரா சுரசாபியாசம் 30 யோஜன மாயத்தம். அப்போ என்னாச்சுன்னாக்கா, ஆகாயமானது மேலே இருக்குது. அந்த ஆகாயத்தில் மேகத்திற்கு ஒப்பாக ஒளி வீச கூடியவரும் சகல சக்தி படைத்தவருமான ஸ்ரீ ஹனுமார் 10 யோஜனை அகலம் உடையவருமான ஹனுமானை பார்த்துட்டு சுரசையானவர் என்ன பண்ணாலாம், தன்னோட முகத்தை 20 யோஜனை அகலம் உள்ளதாக செய்து கொண்டாலாம். தத்ருஷ்டுவா யாதிதம் சாஸ்யம் வாயுபுத்திர சுபுத்திமானே தீர்யஜிக்வம் சுரசையா சுகோரம் நரகோபமம் ச சம்க்ஷிப்யாத்மன காயம் ஜீமூத இவ மாருதி தஸ்மின் முகூர்த்தே ஹனுமான் பபூவாம் புஷ்டமாத்திரகா. அப்போ என்ன பண்ணார்னாக்கா, வாயு வைந்தரும் மகா புத்திசாலியுமான ஸ்ரீ ஹனுமார் நீண்ட நாக்குடனும் பயங்கரமான
அவருடைய வாய்க்குள்ள நகரம், அதாவது நரகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போன்றதுமான அகலப்படுத்தலாம் அவருடைய முகத்தை பார்த்து உடனே என்ன பண்ணாராம் ஸ்ரீ ஹனுமார் தன்னுடைய உருவத்தை ஒரு கட்டவரல் அளவுக்கு சுருக்கி கொண்டாராம். ஸ்ரீ ஹனுமார் சோவி பத்யாசு தத்வத்திரம் நிஷ்பத்தியச மகாஜவா அந்தரிக்ஷே ஸ்தித ஸ்ரீமான் இதம் வச்சனம் அபர்வீத்து. அப்புறம் என்ன பண்ணார்னாக்கா ஸ்ரீ ஹனுமார் விரைவாக இந்த சுரசையினுடைய வாய்க்குள்ளே புகுந்து ரொம்பவும் வேகத்தோடு வெளிப்பட்டு ஆகாயத்தில் நின்றுட்டாராம். வெற்றி செல்வியோடு திகழ்ந்த ஸ்ரீ ஹனுமார் சொன்னாராம். வெற்றி செல்வியோடு திகழ்ந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரவிஷ்டோஸ்மி ஹிதே பத்திரம் தாட்சாயினி நமோஸ்துதே கவேட்சியே எத்திர வைதேகி சத்யசாசீத் வரஸ்தவா. எவ்வளோ தூரம் பிரமாணமாக சொல்கிறார் பாருங்க. அந்த சுரசிய சாட்சாத்த பரமேஸ்வரன் அவருடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவர் சொல்கிறார் சுரசிய தாட்சாயினின்னு சொல்கிறார். அம்மா தாட்சாயினி உனக்கு நமஸ்காரம். ஹனுமார் சொல்கிறார் அது சுரசியை பார்த்து, உன்னோட வாயில் நான் புகுந்தவனாகி ஆகிவிட்டேன். வைதேகி இருக்கும் இடம் நோக்கி நான் இப்போ போகிறேன். இப்படி நான் போயிட்டு இருக்கும் பொழுது நீ பிரம்மா கிட்டக்க பெற்ற வரமானதும் உனக்கு சத்தியம் ஆயிடுச்சு, அதுவும் உனக்கு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னாராம் ஹனுமார் சுரசை கிட்டக்க. தம் திருஷ்டுவா வதனான் முக்தம் சந்திரம் ராகு முகாதிவா அபர்வீத் சுரசா தேவி ஸ்வேனு ரூபேன வானரம். அதாவது எப்படின்னாக்கா சந்திரகிரகணம் வரும். இந்த சந்திரகிரகணத்தும் போது என்னன்னாக்கா சந்திரனை ராகு பிடிப்பார். அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே அந்த ராகுனுடைய முகத்திலிருந்து விடுபட்ட சந்திரன் போல தன்னுடைய முகத்திலிருந்து வெளியேறப்பட்ட ஸ்ரீ ஹனுமாரை பார்த்து அப்போ சுரசாதேவி தன்னோட சொந்த உருவம் எடுத்துட்டு ஸ்ரீ ஹனுமார்கிட்ட சொன்னாலாம். என்ன சொன்னான் அப்படின்னா, அர்த்தசிச்சை ஹரிசிரேஷ்டா கஷ்ட சௌமிய யதா சுகம் சமானயஸ்வ வைதேகிம் ராகவேன மகாத்மனா. இப்போ அந்த சுரசையானவள் சொல்கிறா, வானர சிரேஷ்டரே ஸ்ரீ ஹனுமாரே, மகா சுந்தர சுரூபமாக இருக்கக்கூடியவரே. சுந்தர சுரூபம்னாக்க அழகாக இருக்கக்கூடியவரேன்னு அர்த்தம். காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்காக சௌக்கியமாக நீங்கள் போயிட்டு வாங்கோ. மகாத்மாவான ஸ்ரீ ராமபிரான் அவர் கூட விரைவில் வைதேகியை சேர்த்து வச்சிடுங்க அப்படின்னு சொன்னாலாம் சுரசையானவள் ஸ்ரீ ஹனுமார் கிட்டக்க. தத்ருதீயம் ஹனுமதோ திருஷ்டுவா கர்ம சுதுஷ்கரம் சாது சாத்விதி பூதானி பிரசம்சுஸ்ததா ஹரிம். யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஸ்ரீ ஹனுமானாகப்பட்டவர் மூன்றாவது முறையாக செய்துவிட்டதை பார்த்துட்டு சர்வ பிராணிகளை என்ன பண்ணித்தான் ஸ்ரீ ஹனுமாரை வாழ்க வாழ்க அப்படின்னுட்டு ஹனுமாரை வாழ்த்தி எல்லாரும் கொண்டாடினாலாம். ஜகாமாகாசம் ஆவிஷ்ய வேகேன கருடோபமஹா சேவிதே வாரிதாராபி பதகைஷ்ய நிஷேவிதே சரிதே கைசிகாசாரியை ரைராவத நிஷேவிதே சிம்ஹ குஞ்சர சார்தூல பதகோ ரகவாகனைகி விமானை சம்பதபிஷ்ய விமலை சம் அலங்கிருதே வஜ்ராச விசமாதாத்தை பாவைக ரூபசோபிதே.
கிருத புண்ணியைர் மகாபாகை ஸ்வர்க ஜித்பிரம் அலங்கிருதே வகதா பவ்யமத்யார்த்தம் சேவிதே சித்திரபானுனா கிரகநக்ஷத்திர சந்திரார்க தாரகண விபூஷிதே மகர்ஷிகண கந்தர்வா நாகயக்ஷ சமாகுலே விவிக்தே விமலே விஸ்வே விஸ்வாவசு நிஷேவிதே தேவராஜ கஜாக்ராந்தே சந்திரசூரிய பதே சிவே விதானே ஜீவலோகஸ்ய விததே பிரம்மநிர்மிதே பகூச சேவிதே வீரை வித்யாதர கணைர்வரைகி ஜகாம வாயுமார்கேஷா கருத்மானிவ மாருதிகி ஹனுமான் மேகஜாலானி பிரகர்ஷன் மாருதோ யதா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்ரீ ஹனுமார் ஆகாயத்தை கடந்து கருடனுக்கு நிகரான வேகத்தோடு போயிட்டே கடமின்றி அப்படியே தன்னோட பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாராம். ஆகாயத்தில் ஆங்காங்கே மேகங்களானது பிரமாதமாக இருந்துதான். பறவைகள்லாம் அந்த இடத்துல ஏகப்பட்டதாக புழக்கத்தில் இருந்துதான். தேவலோக இசைவாணர்களான தும்புரு முதலிய இசை வல்லுநர்கள்லாம் பிரமாதமாக அவள் இசையை இசைத்து கொண்டு இருந்தார்களாம். ஐராவதம் வசிக்கக்கூடிய இடத்துல சிங்கம், யானை, புலி, பறவை, சர்வம் எல்லாமே சுமக்கப்பட்டவைகளும் எதுவுமே கொஞ்சம் கூட குற்றமே இல்லாதவைகளாகவும் பறந்து கொண்டிருக்கிற விமானங்களால் பிரமாதமாக அழகு செய்யப்பட்டு இருந்ததாம். வஜ்ராயுதம், இடி, அதனால் அதனுடைய உரசல்களால் ஏற்படக்கூடிய அக்னிகளால் விளங்குவதாக இருந்ததாம் ஆகாயமானது. மிகவும் புண்ணியம் செய்த பாக்கியசாலிகளாலும் சொர்க்கத்தை ஜெயித்தவர்கள் அவர்களால் இந்த ஆகாயமானது மேலே இருக்கக்கூடிய அனைத்து லோகங்களும் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். அதாவது யாகங்களில் தேவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய ஏராளமான ஹவிசுனாக்க பொருள்கள் நம்ம போடக்கூடிய யாகத்தில் அதெல்லாம் ஏற்று செல்லக்கூடிய அக்னியினால் அது வசிக்கப்படுறது, அந்த இடத்துல வாசம் செய்கிறது. அக்னி அப்படின்ற இடத்துல அந்த வஸ்துக்கள்லாம் வாசம் செய்கிறது. கிரகங்கள், தாரைகள், சந்திரன், சூரியன், நட்சத்திர கூட்டங்களால் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. முனிவர் கூட்டம் மற்றும் கந்தர்வ நாக யக்ஷர்களால் சூழப்பட்டது இந்த ஆகாயமானது. அந்த ஆகாயங்கிறது தனிமையாக இருக்கக்கூடியது. அது நிர்மலமானது. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, ஆதாரமற்றது. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பூலோகத்துக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமானது எதிரானா ஆகாயம்தான். விஸ்வாவசு அப்படின்ற கந்தர்வன் அப்படியே உறைஞ்சின்றே போயின்னு இருக்கானாம் அந்த இடத்துல. தேவராஜனுடைய யானைகளால் அந்த இடமே அப்படியே பிரமாதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்ததாம். சந்திர சூரியர்கள் அவெல்லாம் செல்லக்கூடிய பாதையாக பிரமாதமாக அந்த ஆகாயமாகவே அமைஞ்சிருந்ததாம். மங்களகரமாகவும் இருந்ததாம். இந்த அனைத்து உலகத்துக்குமே பிரம்மாவினால் செய்யப்பட்ட அஸ்மானகிரினாக்கா அது ஒரு மலை, அந்த மலையை போல இருந்ததாம். வீரர்களாலும் சிறந்த பிரமாதமான வித்யாதர கூட்டங்களாலும், அதாவது முனிவர்கள், ரிஷிகள் இவாளால் பலமுறை உபயோகிக்கப்பட்டதும் இந்த மாதிரி பிரமாதமாக சீர்மிகு வாயு மார்க்கமான ஆகாயத்தில் கருடனை போல மேகக்கூட்டங்களை இழுக்கக்கூடிய வாயு பகவான் அவரை போலவும் ஸ்ரீ ஹனுமானாரவர் பிரமாதமாக ஆகாயத்தில் பயணம் பண்ணாராம். கால கரு சர்வாணி ரத்தபீத
சிதானி சா கபினா திருஷ்யமானானி மகாபிராணி சகாசிகே. அப்போ என்னாச்சுன்னாக்கா ஸ்ரீ ஹனுமார் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இவரால் மோதப்பட்ட அந்த பெரிய பெரிய மேகங்கள்லாம், எப்போவே மேகங்கள் வந்து கருப்பு இல்லைனாக்கா அகல் நிறத்தோடு தான் இருக்கும். ஆனால் இவர் வந்து ஆகாயத்தில் போயிட்டு இருக்கும் அந்த மேகங்கள் மீது ஸ்ரீ ஹனுமார் மோதினத்தினால இந்த மேகங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா சிவப்பு மஞ்சள் வெண்மையாக பிரமாதமாக பிரகாசித்து கொண்டிருந்ததாம் மேகங்கள். பிரவி சன்னவ் பிரஜாலானி நிஷ்பதம்ச புனப்புனः பிராவ் விஷீந்து இவாபாதி நிஷ்பதன் பிரவிசம்ஸ்ததா. மேக கூட்டங்களில் வந்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மீண்டும் 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 புகுந்து வெளிப்பட்டு அவர் வந்து வெளில வந்தாராம். அப்போ அவர் பார்க்கும்போது எப்படி இருந்ததான், மேக கூட்டங்களில் புகுந்து வெளிப்படக்கூடிய மழை காலத்தில் ஸ்ரீ சந்திர பகவான் வந்து எப்படி வெளில வருவாரோ அதுவும் போல சந்திரனை போல இருந்தாராம் ஸ்ரீ ஹனுமான் பார்க்கறதுக்கு. பரத்ருஷ்யமான சர்வத்திர ஹனுமான் மாருதாத்மஜா பேஜே அம்பரம் நீலாலம்பம் லம்பபக்ஷே லம்பபக்ஷ திவாரிராட். அப்போ வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் எப்படி இருந்தாரா பார்க்கறதுக்கு, ரக்க முளைத்த இறகு முளைத்த பெரும் மலை போல எல்லா இடத்துலையும் காணப்பட்டவராய கொஞ்சம் கூட எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் ஆகாயத்தை போய் அவர் அடைந்தாராம் ஸ்ரீ ஹனுமார். பிளவமானம் துத்தம் திருஷ்டுவா சிந்திகா நாம ராட்சசி மனசா சிந்தையாமாச பிரவருத்தா காமரூபிணி. இந்த மாதிரி அவர் தாவி தாவி சென்று கொண்டிருக்கக்கூடிய அவரை வந்து பார்த்துட்டு இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவர் வந்து பெருத்த உடல் பிரம்மாண்டமாக கொண்டவளுமான ராட்சசி. அதாவது அந்த ராட்சசி பேர் வந்து சிம்ஹிகான்னு பேர். அவன் மனசில் வந்து சிந்தனை பண்ணாலாம். என்ன பண்ணா அப்படின்னா, அத்திய தீர்க்கச காலசிய பவிஷ்யாம் யகமாசிதா இதம் ஹிமே மகத் சத்வம் சிரஸ்ய ரசமாகதம் இது சஞ்சிந்திய மனசா சாயாமஸ்ய சமாக்ஷிபத் சாயாயாம் கர்ஹ்யமானாயாம் சிந்தையாமச வானரஹா. அப்போ என்ன பண்ணாலாம், அந்த சிம்ஹிகா அப்படின்ற அந்த அரக்கியானவள் ராட்சசியானவள் என்ன நினச்சிட்டாலாம், இப்போ வந்து நமக்கு வந்து வெகு நீண்ட காலத்துக்கு பிறகு பிரமாதமாக உணவு கொண்டவளாக நான் ஆக போகிறேன். வெகு நாட்களுக்கு பின்னால் இப்பேற்பட்ட பெரிய இந்த பிராணியானது என்னோட வசத்தில் வந்து மாட்டின்னு இருக்கு இப்போது அப்படின்னு அவள் மனசாலேயே சிந்திச்சுட்டு அவள் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ஹனுமாருடைய நிழலை வந்து பற்றி இழுத்தாளாம். அப்போ வந்து ஸ்ரீ ஹனுமார் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய நிழலானது பீடிக்கப்படுவதை வந்து ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் சிந்திக்க தொடங்கினாராம். சமாக்ஷிப்தோஸ்மி சகசா பங்கூர்கிருத பராக்கிரமஹா பிரதிலோமேன வாதேன மகானௌ ரிவ சாகரே. பெருங்கடலில் வந்து எதிர் காற்றுனால வேகமானது தலைப்பட்ட அதாவது ஒரு காற்று வீசுறது ஏகப்பட்டதுனா காற்று வீசும்போது என்ன ஆகும், கடலில் வந்து ஒரு படகாண்டு போயின்ட்டுருக்கு, அது தடப்படுமோனோம். அந்த மாதிரி சரி அனுமாராகப்பட்டவர் திடீர்னு பராக்கிரமம் குறைக்கப்பட்டவராக, அவர் இழுக்கப்பட்டவனாக நான் இருக்கேனே, என்னை வந்து யாரோ இழுக்கிறாளே அப்படின்னுட்டு யோசனை பண்ணாராம் ஸ்ரீ ஹனுமார். திரிய
ஊர்த்வம் அதசைவ வீக்ஷமானஸ்தத கவிः ததர்ச சாமகத் சத்வம் புத்திதம் லவணாம்பசா. அப்போ என்ன பண்ணாராம் ஸ்ரீ ஹனுமார், மேலும் கீழும் பக்கங்களில் பார்த்து வந்தபோது உப்பு கடலில் எழுப்பி நிற்கக்கூடிய அந்த பெரிய பிராணியை அவர் பார்த்தாராம். அவர் ராட்சசி தான். அந்த ராட்சசிங்கிறவ ஒரு விலங்கினுடைய உருவத்தில் இருக்கான். தத்ருஷ்டுவா சிந்தையாமாச மாருதிர் விகிருதானனம் கபீராஜேன கதிதம் சத்வம் அத்புத தர்சனம். அதாவது அந்த ராட்சசியானவள் சிம்மிகா அப்படின்றவோ விகாரமான முகத்தை உடைய. அதை பார்த்ததுமே ஸ்ரீ ஹனுமார் என்ன பண்ணாராம், வானர மன்னன் சுக்ரீவனால் நமக்கு சொல்லப்பட்ட இந்த விசித்திரமான பிராணி இல்லையோ இது அப்படின்னுட்டு அவர் மனசில் எண்ணிக்கொண்டாராம் ஸ்ரீ ஹனுமார். சாயாகிராஹி மகாவீரியம் தகிதம் நாத்திர சம்சயா சதாம் புத்வாக்த தத்வேன சிம்ஹிகாம் மகிமான் கவிஹி யாவர்தத மகாகாய ऋषीव वलाहका तस्यासा कायमुद्वीक्ष्य वर्तमानं महाकवेः वक्त्रं प्रसारयामास पादालान्तरसन्निभं गण राजीव गर्जन्ति वानरं सम् अभिद्रवत्. அப்போ ஸ்ரீ ஹனுமாரால் அதாவது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார் சுக்ரீவன் யார் ஹனுமார் நினச்சி பார்க்குறார். அப்படி அவர் சுக்ரீவனால் சொல்லப்பட்ட சாயாகிராகி இதுதான் அப்படின்றதால கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை எனக்கு. மேலே பற்றி இழுக்கக்கூடியது இது மிகவும் வீரியம் உள்ளது அப்படின்னுட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த அந்த காரியத்தினால அந்த ராட்சசியாக இருக்கக்கூடிய சிம்ஹிகை இவ தான் சிம்ஹிகை அப்படின்ற உண்மையை ஸ்ரீ ஹனுமாரானவர் தன்னோட மனசில் உணர்ந்துட்டு புத்திமானாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் மழைக்கால மேகம் ரொம்பவும் எப்படின்னாக்க மழை காலத்தில் மேகங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கும், ரொம்பவும் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பெரும் சரீரம் உடையவராக ஸ்ரீ ஹனுமாரானவர் வளர்ந்தாராம். சிம்ஹிகை அந்த பெரு வானருடைய பெருத்த சரீரத்தை பார்த்துட்டு பாதாள குகைக்கு ஒப்பாக தன்னுடைய வாயை தொடர்ந்து விரித்து கொண்டாளாம். மேகக்கூட்டம் போல கர்ஜித்து கொண்டு அப்படியே ஸ்ரீ ஹனுமாரை நோக்கி ஓடி வந்தாளாம் ராட்சசியானவள் சிம்ஹிகை. சா ததஸ்தஸ்யா விவருத்தம் சும ஹன்முகம் காயமார்த்தா மாத்திரம் ச மேதாவி பர்மாணி ச மகாகவிகி ச தஸ்யா விவருத்தே வக்த்ரே வஜ்ர சம்ஹனன கவிஹி சங்கிப்ய முகுராத்மானம் விபாபாத மகாபலஹா. அவன் என்ன பண்ணாரா, ஸ்ரீ ஹனுமார் தன்னோட உடலுக்கு அளவுக்கு வளர்ந்திருந்த அவருடைய அகலமான மிகப்பெரிய வாயை ஹனுமாரானவர் பார்த்தாராம். வானரங்களிலேயே ரொம்பவும் சிறந்தவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் தன்னுடைய உயிர் நிலைகளை என்ன பண்ணாராம், தன்னை சுருக்கி கொண்டாராம். அவருடைய அகலமான வாயுக்குள்ள எப்படி புகுந்தாராம் தெரியுமா, இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் போல ரொம்பவும் வேகமாக போய் பாய்ந்தாராம். ஆசியே தஸ்யா நிவஜந்தம் தத்ருசு சித்தசாரணாக கிரகஸ்யமானம் யதா சந்திரம்
பூர்ணம் பருவனை ராகுணா. அதாவது பௌர்ணமி நாளில் தான் பூர்ண சந்திரனை வந்து ராகுவானவர் வந்து பிடிப்பார். அன்றைக்கி தான் சந்திரகிரகணம், பௌர்ணமி இருக்கு அன்றைக்கி தான். ராகு வந்து அந்த மாதிரி விழுங்கப்படுவது போல அந்த அரக்கியாகப்பட்ட ராட்சசியினுடைய சிம்ஹிகா அவளோட வாயினுள்ள மூழ்கி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாரை வந்து சித்த சாரணர்கள்லாம் பார்த்தாலாம். ததஸ்தஸ்ய நகை ஸ்தீக்ஷ்ணை மர்மான் துத்கிருத்திய வானரः உத்பபாதாத வேகேனா மன சம்பாத விக்ரமः. உடனேங்க என்ன பண்ணாராம் ஸ்ரீ ஹனுமார்? ஏன்னா குரங்குகளுக்கெல்லாமே வானரங்களுக்கெல்லாம் நகமானது ரொம்பவும் பெருசாக இருக்கும். இந்த கூர்மையாக இருக்கக்கூடிய தன்னுடைய நகங்களால் அந்த ராட்சசியாகப்பட்ட சிம்ஹிகா அவளுடைய உயிர் நிலைகளெல்லாம், அதாவது உயிரானது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்தெந்த இடத்துலலாம் ஓடின்னு இருக்குமோ அந்த உயிர் நிலைகளை வந்து பிளந்தாரா நகத்தாலேயே பிளந்துட்டு மனோவேகம் போன்ற ஆற்றலுடைய ஸ்ரீ ஹனுமாரானவர் உடனேயே வெளியே வந்தாராம். அந்த அரக்கியினுடைய வாயிலிருந்து வெளியே வந்தாராம். தாம் து திருஷ்டியாச தாட்சிண்யேன நிபாத்தியஹி ச கபிப்ரவரோ வேகாத் வவ்ருதே புனராத்மவான. அதாவது தன்னுடைய அறிவினாலும் தைரியத்தாலும் செயல்திறனாலும் அந்த சிம்ஹிகை அப்படிங்கிற அரக்கியை வந்து வீழ்த்து விட்டு பிரமாதமாக மனசில் வந்து நம்ம எப்படியானாலும் சீதா பிராட்டியை பார்த்துடலாம் அப்படின்ற மனசில் வந்து திடம் கொண்டு பெற்ற ஸ்ரீ ஹனுமார் உடனே மறுபடியும் தன்னுடைய சரீரத்தை வந்து வளர்த்து கொண்டாராம். பிரம்மாண்டமாக கிருத்ஸா ஹனுமதா பபாத விதுராம்பசி ஸ்வயம்புவைவ ஹனுமான சிருஷ்டஸ்தஸ்ய விநாசனே. அப்போ வந்து ஸ்ரீ ஹனுமாரால் தன்னுடைய மார்பானது பிளக்கப்பட்ட அந்த ராட்சசியானவள் சிம்ஹிகை அலறிக்கொண்டு என்ன பண்ணாலாம், தண்ணியிலே விழுந்தாலாம், ஜலத்தில் விழுந்தாலாம். அவளுடைய அழிவுக்காகவே பிரம்மாவால் படைக்கப்பட்டவர் தான் இந்த ஸ்ரீ ஹனுமார். கிருத்ஸா ஹனுமதா பபாத விதுராம்பசி ஸ்வயம்புவைவ ஹனுமானே திருஷ்டஸ்தஸ்ய விநாசனே. தாம் ஹதாம் வானரேனாசு பதிதாம் வீக்ஷ்ய சிம்ஹிகாம் பூதான் யாகாசாரிணி தமுசு பிளவகோத்தமம். அதாவது அந்த சிம்ஹிகையானவள் சரி ஹனுமாரால் விரைவாக கொல்லப்பட்டு விழுந்ததை பார்த்துட்டு ஆகாயத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த பூதங்கள்லாம் என்ன பண்ணித்தான், வானரோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார்கிட்டக்க இந்த மாதிரி சொன்னாலாம். அந்த பூதங்கள் என்ன சொன்னா பூதங்கள் அப்படின்னா, பீமமத்திய கிருத்தம் கர்மா மகத் சத்வம் துவயாஹதம் சாதயார்த்தம் அபிப்ரேதம் அரிஷ்டம் பிளவதாம் வரஹா. அதாவது தாண்டி தாண்டி போகக்கூடியவர்களையே முகவராக இருக்கக்கூடியவரே வானரரே ஸ்ரீ ஹனுமாரே, பயங்கரமான காரியத்தை வந்து இப்போது நீங்கள் செஞ்சீர்கள். இந்த பெரிய இந்த பிராணியை கொன்று போட்டு விட்டுட்டீங்க. நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை உடனடியாக
முடித்து விட்டு வர வேண்டும் அப்படின்ட்டு பூதங்கள்லாம் ஸ்ரீ ஹனுமாருக்கு ஆசீர்வாதம் பண்ணாலாம். யஸ்ய ஸ்வேதானி சத்வாரி வானரேந்திர யதாதவா சம்ருதிர் திருத்தீர் மதியர்தாட்சியம் ச கர்மசுன சீததி. இப்போ அந்த பூதங்கள் சொல்கிறது, வானரங்களுக்கே தலைமையானவரே, வானரேந்திரரே, ஸ்ரீ ஹனுமாரே, தைரியம், தொலைநோக்கு, சற்றென்று முடிவு எடுக்கக்கூடிய துணிவு, செயல்திறன், இவை நான்குமே யாருக்கிட்டக்க இருக்கோ அவர்கள்லாம் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, தோற்று போனாலும் சரி, அந்த காரியத்தில் கொஞ்சம் கூட வருத்தமே கொள்ள மாட்டா அப்படின்னு தான் இந்த பூதங்கள்லாம் ஹனுமார்கிட்டக்க. சதை சம்பாவித பூஜ்யை பிரதீபன்ன பிரயோஜனா ஜகாமாகாசம் ஆவிஷ்ய பன்னகாச நவத்கபி. இந்த மாதிரி ரொம்பவும் மதிக்கத்தக்க பூதங்களால் கொண்டாடப்பட்டவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் நினைத்த காரியத்தை முடித்து கொண்டு நமக்கு இந்த காரியத்தை எப்படியா இருந்தாலும் முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரே சங்கல்பத்தோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் கருடனை போல வேகமாக ஆகாயத்தில் புகுந்து கிளம்பி போயிட்ட தங்கள் பயணத்தை மீண்டும் தொடக்கினாராம். பிராப்த பூயிஷ்ட பாரஸ்து சர்வத பிரதிலோகையன்னு யோஜனானாம் சதஸ்யாந்தே வனராஜிம் ததர்சகா. இப்போ என்ன நினைச்சிட்டாருனாக்கா, ஸ்ரீ ஹனுமார் அநேகமாக நம்ம கடலை தாண்டிட்டோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்துட்டே போயிட்டே இருந்தாராம். 100 யோஜனை முடியும் போது அந்த எல்லையில் ஏகப்பட்ட வரக்கூட்டங்களை எல்லாம் பார்த்தாராம் ஸ்ரீ ஹனுமார். ததர்சத பதன்னேவா வீத துரும பூஷிதம் தீபம் சகாம்பிருக சிரேஷ்டோ மலையோபவன் நானிசா. அவன் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ஹனுமாரானவர் கீழே இறங்கிறதுக்காக அவர் தன்னை உருவத்தட்டு கீழே இறங்கிறதுக்கு வந்துட்டுருக்கார். அப்போ அவர் கீழே இறங்கும்போது பல வகையான மரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தீவையும் மலையினுடைய நந்தவனங்களையும் பார்த்தாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். சாகரா நூபம் சாகரா நூபஜான் திருமான் சாகரஸ்ய ச பத்னீனாம் முகான்யபி விலோகயன்னு சா மகாவேக சங்காசம் சமீக்ஷியாத் மான மாத்மவானே நிருந்தந்தம் யுவாகாசம் சகார மதிவான் மதிம். அப்போ ஸ்ரீ ஹனுமார் பெருங்கடலையும் கடலோரத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், கடலுக்கு இருக்கக்கூடிய பத்தினிகளாக இருக்கக்கூடிய நதிகள், சங்கமிக்கக்கூடிய முகத்வாரங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே மிகப்பெரிய மேகம் போல ஆகாயத்தை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய தனது சரீரத்தை பற்றி ஆலோசனை பண்ணி அப்போ ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாராம். என்ன முடிவுக்கு வந்தார் அப்படின்னா, காயுவிருத்திம் பிரவேகம்சா மம திருஷ்வைவ ராட்சசாக மயி கௌதூகலம் குர்யுரிதி மேனே மகாகபிகி. என்னுடைய இந்த பெரிய சரீரத்தையும் அதிவேகத்தையும் பார்த்த உடனே ராட்சசர்கள் என்ன பண்ணுவா தெரியுமா, தாராளமாக உடனடியாக என்னை பற்றி அறிந்து கொண்டுருவா. அவள் அறிந்து கொள்ள துடிப்பா எல்லாரும் அப்படின்னுட்டு ஸ்ரீ ஹனுமானானவர் தன்னுடைய மனசுக்குள்ளே எண்ணிக்கொண்டாராம். ததசரீரம் சங்கிப்பியா தன்மமகீதர சன்னிபம் புன
பிரகிருதி மாபேதே வீதமோக இவாத்மவானு. உடனே என்ன பண்ணாராம் ஸ்ரீ ஹனுமார், மலை போன்று இருந்த தன்னோட உடலை சுருக்கி கொண்டாராம். மோகம் முதலான மாசுக்களை எல்லாம் அவர் தன்னோட ஹிருதயத்திலேருந்து தொலைத்து விட்டுட்டு ஆத்ம ஞானி போல தன்னுடைய இயற்கையான வடிவத்தை ஸ்ரீ ஹனுமாரானவர் அடைந்தாராம். தத்ரூபம் அதிசங்கிப்ய ஹனுமான் பிரகிருதௌ ஸ்தஹ த்ரீன் கராமணிவ விக்ரம்யா பலிவீரிய ஹரோஹரிஹி. அப்போ ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அந்த மிகப்பெரிய வடிவத்தை ரொம்பவும் சுருக்க கொண்டு இயல்பான வடிவத்தில் அந்த இடத்துல நின்றுருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் எப்படி இருந்தாராம் தெரியுமா? பார்க்கறதுக்கு பலி சக்கரவர்த்தியின் வீரியத்தை பறிப்பதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் 3 அடி நடந்த வாமனரை போல வாமனாவதாரம் எடுத்தாரோனோ அந்த வாமனாவதாரம் எடுத்தவர் போல இந்த இடத்துல ஸ்ரீ ஹனுமாரானவர் இருந்தாராம். அதாவது உருவத்தில் அளவு தான் சுருங்கித்தவருக்கு, ஆனால் இயற்கையான பேராற்றலானது அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட சுருங்கவே இல்லை. சாருநானா விட ரூபதாரி பரம் சாத்திய சமுத்திரதீரம் பரேரசக்கியம் பிரதீபன்ன ரூப சமீட்சிதாத்மா சம வேட்சிதார்த்தகா ததா சலம்பஸ்ய கிரே சமுர்த்தே விசித்திரகூடே நிபபாதகூடே கோத்தாலக நாரிகேலே மகாத்ரிகூட பிரதிமோ மகாத்மா. அழகாக அப்போ என்ன பண்ணாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் இந்த இடத்துல அழகாக பலவிதமான உருவங்களை எடுக்கக்கூடியவரும் பெருங்கடலினுடைய அக்கறையை அடைஞ்சிட்டு யாராலுமே வெல்ல முடியாதவருமாக இருக்கக்கூடியவரும் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டவரும் மாபெரும் மலையினுடைய சிகரம் போன்றவருமான இந்த மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் இனி மேற்கொண்டு நடக்க வேண்டியது என்ன, அதை பற்றி தன்னுடைய மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ணார்னா, செழிப்பானதும் தாழை நறுவிலே தென்னை மரங்கள் ஏராளமாக விளங்குவதுமான லம்பம் அப்படின்ற மலையினுடைய சிகரத்தில் போய் இறங்கினாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். தஸ்து சம்பிராபிய சமுத்திரதீரம் லக்ஷ்மீக்ஷ லங்காம் கிரிராஜ மூர்த்தினி கபிஸ்து தஸ்மின் நிபபாத பர்வதே விதூய ரூபம் யதயன் மிருகத்விஜான். அதாவது இந்த பெருங்கடலாக இருக்கக்கூடிய இந்து மகா சமுத்திரத்தை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கடந்து விட்ட ஸ்ரீ ஹனுமானாகப்பட்டவர் சிறந்த மலையின் மேலே விளங்கக்கூட இருக்கும் அந்த இலங்கையை பார்த்து கொண்டு தன்னுடைய பழைய உருவத்தை விட்டுவிட்டு பறவை விலங்குகளை கலங்க செய்தவராக அந்த லம்ப மலையில் போய் இறங்கினாராம். ஹனுமார் சாகரம் தானவ பன்னகாயுதம் பலேன விக்ரமிய மகோர்மி மாலினம் நிபத்திய தீரேச மகோததேஸ்ததா ததர்ச லங்காமம் அராவதீமிவா. அதாவது கடல்னாலே பேரலைகள்லாம் வீசும். இந்த பெருங்கடல்னால அந்த பெருங்கடலை ஸ்ரீ ஹனுமானாகப்பட்டவர் தன்னுடைய பலத்தினால கடந்து வந்திருக்கார். இந்த பெருங்கடலினுடைய கரையில் குதிச்சுட்டு அமராவதி பட்டணம் போல் விளங்கக்கூடியதும் அரக்கர்களும் நாகர்களும் நிறைந்ததுமான
இலங்கையை பார்த்தாராம் ஸ்ரீ ஹனுமார். யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய சுந்தரகாண்டே பிரதம சர்க்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் முதலாவது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.